الحمدللہ رب العالمین نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், நாம் கடந்த வாரத்திலே நபி தோழர்கள் வாழ்வினிலே என்ற தலைப்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையிலும் சரி, அவருடைய வாழ்வில் ஏராளமான படிப்பினைகள், நமக்கு படிப்பினைகளும் பாடங்களும் சட்டங்களும் நிறைந்து காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தயாள குணத்தையும் அதன் மூலம் நாம் பெறக்கூடிய பல்வேறு சட்டங்களையும் விளக்கக்கூடிய வகையில் ஒரு நபிமொழி புகாரியில் 2737வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர் யுத்தத்தில் கலந்து கொண்டு அதில் வெற்றியடைந்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த கனிமத்துடைய பங்காக ஒரு பெரிய நிலம் ஒன்று என்ன செய்து கிடைக்கிறது. நல்ல விவசாய நிலம், அதிகமான விளைச்சல் தரக்கூடிய நிலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னி அசப்து அர்லன் பி ஹைபர், ஹைபர்ல எனக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைத்திருக்கிறது. லம் அசிப் மாதன் கத்து அன்ஃபஸ இந்தி மின்ஹு, என்னுடைய உள்ளத்துல மிகவும் பிடித்தமான செல்வம், எனக்கு ரொம்ப விருப்பமான செல்வம் அந்த நிலத்தை விட வேற எதுவும் கிடையாது. அவ்வளவு அற்புதமான நல்ல ஒரு சிறந்த ஒரு செல்வமாக அது இருக்கிறது. ஃபமா தஅமுரு பிஹி, நீங்க அந்த செல்வம் விஷயத்தில் நீங்க என்ன எனக்கு கட்டளை இடுகிறீர்கள்? அதாவது அந்த செல்வத்தை இறைவனுக்காக வாரி கொடுப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்ப நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க, நான் எப்படி அந்த செல்வத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறாங்க. வக்ஃபு சட்டம் சொல்றோம் பாருங்க, வக்ஃபுன்னு சொல்லி அந்த வக்ஃபுடைய சட்டம் அடிப்படையாக, அதற்கு அடிப்படையான ஒரு செய்தியாக இந்த செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன் ஷித்த ஹபஸ்த அஸ்லஹா, நீங்கள் விரும்பினால் அதனுடைய அந்த அடிப்படையான சொத்தை உங்களுக்கானதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒத்த சத்தக்த பிஹா, அதை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். அந்த இடம் உங்களுக்குரியது, அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல் என்ன கிடையாது, அது தர்மத்திற்குரியது. அப்போ அப்படின்னு செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நம்ம தர்மம் செய்யும் போது தர்மத்துக்கும் வக்ஃபுக்கும் என்ன வித்தியாசம்? தர்மம் என்று சொன்னால் நம்முடைய காசை நம்ம என்ன செஞ்சிடுவோம், ஒருவருக்கு முழுமையாக கொடுத்து விடுவோம். வக்ஃபு என்று சொன்னால் நமக்கு சொந்தமான ஒரு இடம் இடம் நம்முடைய கட்டுப்பாட்டில் என்ன செய்யிருக்கும், அது நம்மை சார்ந்தவர்கள், நாம யாரை நியமிக்கிறோமோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுல கிடைக்கக்கூடிய பலன்கள், அதுல வரக்கூடிய வருவாய்கள் எல்லாம் என்ன செய்யும், அது ஏழைகளுக்கு போய் என்ன செய்யும், சேரும். இதுக்கு பேர் தான் வக்ஃபு என்பது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதனுடைய அந்த இடம் உங்களுக்குரிய இடமா இருக்கும். நீங்க யாரை அதை நிர்வாகம் பண்றதுக்கு நியமிக்கிறீங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் அந்த இடம் இருக்கட்டும். ஆனா அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல் எல்லாமே யாருக்கு போய் சேரணும், ஏழைகளுக்கு போய் சேரணும். அப்படி நீங்க என்ன செய்யுங்க, வக்ஃபு பண்ணுங்க. வக்ஃபுனா அல்லாஹ்வுக்கான என்ன செய்யறது, நம்ம தர்மம் செய்யறது. அந்த இடம் மட்டும் நமக்குரியதாக, நமக்குரியதுன்னு சொன்னால் அவருக்குரிய ஓன் ப்ராப்பர்ட்டி ஆயிடாது. அவர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க அதை என்ன செய்வாங்க, நிர்வாகம் பண்ணிக்க, நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை என்ன செய்யும், அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.
அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அதை எப்படி எழுதி வைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, ஃபதசத்தக பிஹா உமர், உமர் அதை தர்மம் செய்தார். அல்லாஹ் யுபாஉ, அந்த இடம் என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யப்படக்கூடாது. வலா யூஹபு, அது யாருக்கும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டு விடவும் கூடாது. வலா யூரசு, அது எனது வாரிசுகளுக்குரிய சொத்தாக ஆகிவிடக்கூடாது. அப்ப அது அன்பளிப்பாகவும் ஆகிவிடக்கூடாது, அந்த இடத்தை விற்பனை செய்யப்படவும் கூடாது, என்னுடைய வாரிசுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அதுல இருந்து எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு, ஒத்த சத்தக பிஹா ஃபில் ஃபுகராய், அதை ஏழைகளுக்கும், ஒஃபில் குர்பா உறவினர்கள், ஒஃபில் ரிகாப் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும், ஒஃபி சபீல் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்களுக்கும், வப்னி சபீல் வழிபோக்கர்களுக்கும், வல்லைஃபி விருந்தினர்களுக்கும் என்ன செஞ்சாங்க, அதுல உள்ள வரக்கூடிய வருமானம் எல்லாமே இந்த மாதிரி மக்களுக்கு தான் என்ன செய்யப்பட வேண்டும், செலவு செய்யப்பட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, எழுதி வச்சிடறாங்க. அடுத்துன்னு அவங்க அந்த பத்திரத்தில் அவங்க எழுதி வைக்கிறாங்க, லா ஜுனாக அலா மன் வலியஹா, யார் இதை நிர்வாகம் செய்கிறாரோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துக்கு பிறகு யார் அதை நிர்வாகம் செய்கிறாரோ, ஐயவுக்குல மின்ஹா பில் மஅரூஃப், அவர் நியாயமான முறைப்படி நிர்வாகம் எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்றாரோ, எந்த அளவுக்கு அவர் அதை தன்னுடைய உழைப்பை செலுத்துகிறாரோ, அந்த அளவிற்கு நியாயமான முறைப்படி அவர் என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து அவர் சாப்பிட்டுக் கொள்ளலாம். வயுத்தழிம கைர முத்தமவ்வில், அவர் ஆடம்பரமாக ரொம்ப ஓவரான செலவு இல்லாம அதிலிருந்து என்ன செய்யலாம், உணவளித்துக் கொள்ளலாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்திரம் போட்டு அந்த இடத்துல செஞ்சாங்க, வக்ஃபு செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த அளவிற்கு ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக, எல்லா மக்களையும் அரவணைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற நல்லுள்ளம் கொண்டவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை இருந்திருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்று சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவங்களுக்குரிய சகோதரத்துவ அன்பும் பாசமும் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் அவர்களை எப்படியெல்லாம் வழி நடத்தியது என்பதையும் நாம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில 3661வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அபூ தர்தா சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில நான் இருந்து கொண்டிருந்தேன். அவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய வேட்டியை தூக்கி கொண்டு வர்றாங்க. வேட்டினா நம்ம முட்டுக்கால் அளவுக்கு என்ன செய்றாங்க, வேட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி வர்றாங்கன்னு சொன்னாலே அவங்க ரொம்ப ஒரு கோபத்திலோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வேட்டியின் ஒரு பகுதியை உயர்த்தி பிடித்து கொண்டு எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா அபுதா ருக்பத்தை, அவங்களுடைய முட்டுக்கால்கள் வெளிப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்றாங்க, வேட்டியை உயர்த்தி பிடித்து கொண்டு வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, அம்மா சாஹிபுக்கும் ஃபகத காமர, உங்களுடைய தோழர் வழக்குரைக்க வந்து விட்டார், ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்ன செய்யறாரு, உங்களுடைய தோழர் கொண்டு வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸல்லம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்க ஒரு பிரச்சனையை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே கொண்டு வர்றாங்க. என்ன பிரச்சனையை கொண்டு வர்றாங்க, அவங்க சொல்றாங்க, இன்னி கான பைனி வ பைன இப்னில் ஹத்தாபி ஷைஉன், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில ஃபஸ்ராத்து இலை, நான் தான் அவர்கிட்ட ரொம்ப வேகமா நடந்துக்கிட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேல என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நான் தான் அவங்க கிட்ட என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சம் வேகமாக தேவையில்லாம கோவப்பட்டு நான் நடந்து கொண்டேன். சும்மா நதிம்து, பிறகு ஆக நாம் இப்படி பேசிட்டோமே, இப்படி நடந்துட்டோம்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், ரொம்ப கவலைப்பட்டு ஃபஸஅல்துஹு அய்யக்ஃபிர லீ, உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் என்னை மன்னிக்குமாறு நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா, நான் தேவையில்லாமல் என்ன செஞ்சிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்டேன். ஃபஅபா அலைய, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, என்ன மன்னிக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஅக்பல்து இலைக்க, அதனால நான் என்ன செஞ்சேன், உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று 3 தடவை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. சொன்ன பிறகு இவங்க பள்ளியாசல்ல இப்படி நடந்துகிட்டு இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போறாங்க.
வீட்டுக்கு போனோடனே அவருக்கு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கவலையாதாகா, அபூபக்கர் சித்திக் அவங்க வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோமே, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அவர் கவலைப்பட்டுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்க அபூபக்கர் இருக்கிறாங்களான்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இங்க இல்லை, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க அப்படின்னு செய்றாங்க சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு வந்து சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லும்போது ஃபஜஅல வஜ்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதமஅர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் அப்படியே நிறம் மாறி போய் செவந்து போய் என்ன செய்தி இருக்குது. எந்த அளவு இருக்கின்றால் ஹத்தா அஷ்ஃபக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து ஃபஜஸா அலா ருக்பத்தைஹி, தன்னுடைய 2 முட்டுக்காதுகளின் மீது மண்டியிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி அன குன்து அதுலம், அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ்வின் சத்தியமாக நான் தான் தப்பு செஞ்சவன், தவறு என்னிடம் தான் இருக்கு, நான் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட செஞ்சிட்டேன், ரொம்ப வேகமா பேசிட்டேன், உமர் மேல் தப்பு கிடையாது, நான் தான் தவறு செய்தவன் அப்படின்னு செய்றாங்க, 2 தடவை சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும், அல்லாஹ் என்னை உங்களுக்கு தூதராக அனுப்பினான். ஃபகுல்தும், நீங்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் என்ன சொன்னீங்க, மக்காவாசிகளை பார்த்து சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளடக்கி கதப்த, நீ பொய் சொல்றீங்க அப்படின்னு என்ன செஞ்சீங்க, என்ன பார்த்து சொன்னீங்க, அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் போது நீங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன, என்னை பார்த்து நீங்க ஒரு பொய்யர் என்று நீங்கள் சொன்னீர்கள். வகால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் என்ன சொன்னார்கள், சதக, நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள் என்று என்னை பார்த்து சொன்னார். வாசானி பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, தன்னுடைய உடலாலும் செல்வத்தாலும் எனக்கு ரொம்ப உறுதுணையாக என்ன செய்தார் இருந்தார். ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மன்னித்து விட மாட்டீர்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தை கருத்தில் கொண்டு அவங்களுடைய தியாகத்தை மனதில் நினைத்து அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் நீங்க வந்து எனக்காக என்னுடைய தோழரை நீங்க மன்னித்து விட மாட்டீங்களான்னு செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை அவங்க சஹாபாக்கள் மத்தியில் சொல்றாங்க. இதற்கு பிறகு ஃபமா ஊதிய பாதஹா, இதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நபி தோழராலும் அவங்க என்ன செய்யப்படல, நோவினைக்கு உள்ளாக்கப்படவில்லை. ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோவினை செய்தால் அது யாரை நோவினை செய்யற மாதிரி ஆயிரும், நபிகள் நாயகத்தை வந்து நோவினை செய்யற மாதிரி ஆயிரும். ரசூலான் செய்வாங்க, இறை தூதருடைய கோபம் அல்லது இறை தூதருடைய வெறுப்பு என்பது அது ரொம்ப பயங்கரமானது, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பதை என்ன செஞ்சிடும், இறக்கி வைத்து விடும். இந்த சம்பவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதுல வந்து சஹாபாக்களுடைய அந்த குர்ஆன் சுன்னாக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இருப்பதை பார்க்கிறோம். அவங்க முன்மாதிரியா நமக்கு என்ன செய்றாங்க, நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு கோபத்தில் அபூபக்கர் சித்திக் கடுமையா பேசிடுறாங்க, பேசியவுடன் அவங்கள்ட்ட உள்ள மிகச்சிறந்த ஒரு பண்பு அவங்க போய் மன்னிப்பு கேட்கறாங்க, இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், உங்க கோபமா பேசிட்டு மன்னிச்சிருங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு கடுமையா நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு அவங்க மன்னிக்க மறுத்தாலும் வீட்டுக்கு போய் அவங்க யோசிக்கிறாங்க, ஆகா நம்ம சகோதரர் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நாம இப்படி மன்னிக்காம இருந்துட்டோம், நம்ம இப்படி தப்பு செஞ்சிட்டோம், திரும்ப அவங்க என்ன செய்றாங்க, தேடி வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ளத்தை எது கொடுக்குது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ சம்பவங்கள் நாம எதிர்கொள்றோம், பல நபர்கள்ட்ட நம்ம கடுமையா பேசுறோம், பல விஷயங்கள் நம்முடைய வாய்களும் தவறாக வந்து விடுகிறது. நம்முடைய உள்ளம் வந்து நம்முடைய கண்ணியம், எனது மரியாதை, நான் இறங்கி போறதா என்று ஒரு இறுகிய உள்ளமாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்பட்டாலுமே நம்முடைய உள்ளம் இறுக்கமா இருக்க நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் லேசாக்கணும். ஆனா அந்த நபி தோழருடைய உள்ளங்களை பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க ஒரு காரியத்தை செய்து விட்டால் அதன் தொடர்ந்து கவலைப்படக்கூடிய மக்களாக, ஆக நம்ம தான் தப்பா நடந்துட்டோம், மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்காம விட்டோம்னு சொல்லி வீடு தேடி செல்லக்கூடிய மக்களாக அவங்க இருந்திருப்பதை பார்க்கிறோம். இதன் காரணமாகத்தான் நபி அல்லாஹ் சொன்னாங்க, கைருல் குரூனி கர்னி, தலைமுறையில் சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களிலேயே ரசூலுல்லாவோடு வாழ்ந்த சமுதாயத்தை போன்று ஒரு சிறந்த சமுதாயம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த அளவிற்கு மிகச் சிறந்த குர்ஆன் சுன்னாவிற்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக, ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அதை ஒரு சுமூகமாக தீர்க்கக்கூடிய மக்களாக அவர்கள் அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரில 3661வது செய்தியாக அமைந்திருக்கிறது.
அதே போன்று சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கத்தை விளங்கினதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளும் மார்க்க அறிவுல சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்க. குடும்பத்தோட அவங்க வந்து மார்க்கத்தை புரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்குது? நிறைய தாய் தகப்ப என்ன செய்வாங்க, எல்லா துவாவும் என் புள்ள படிக்கணும், என் புள்ள ஆண்டு விழாவது என்ன செய்யணும், நூற்றுக்கணக்கான துவாக்களை படித்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடணும். சரி, பிள்ளைக்கு மட்டுமா துவா படிக்கிறது கடமை? வாப்புக்கு கடமையான வாப்புக்கு ஒரு துவா கூட என்ன செய்யாது தெரியாது, உம்மாவுக்கு ஒரு துவா கூட என்ன செய்யாது தெரியாது. நான் படிச்சாட்டாலும் பிரச்சனை, என் புள்ள படித்தா போதும், நான் தொழாட்டாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய புள்ள தொழுதா போதும். நிறைய கணவன்மார்கள் எப்படி விரும்புவாங்க, நான் எவ்வளோ பெரிய ஐக்கியம் நடந்துட்டு போகிறேன், என்னுடைய மனைவி என்ன செய்யணும், 5 வேளை தொழணும், அவள் கண்ணியமாக இருக்கணும், நான் எங்கே ஊர் சுற்றினாலும் சரி என்னுடைய மனைவி என்ன செய்யக்கூடாது, அப்படி இப்படி இருந்துடக்கூடாது. இப்படி மனிதர்கள் தன்னுடைய பிள்ளை சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பிள்ளை பெருசா வளர்ந்துட்டா அவன் எங்க ஊர் சுத்தினாலும் சரி வாப்பா 5 வேளை தொழணும் அவன் என்ன செய்யறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த மார்க்கத்தை குடும்பத்தோடு எல்லோரும் மார்க்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த பண்பு என்பது குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்கு தர வேண்டும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்களோ அதுபோன்று பிள்ளைகளும் மார்க்க அறிவுல சிறந்து விளங்க வேண்டும், மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்பதை அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதற்கு ஒரு துணுக்கு செய்தி தான், ஏராளமான சம்பவங்கள் இருக்கு உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் வர்றதுனால நாம் அந்த ஒரு செய்தி என்ன செய்யறோம், நாம இதை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில் 131வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை பள்ளிவாசல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இன்னமின ஷஜரி ஷஜரத்தன், மரத்துல ஒரு மரம் இருக்கிறது, மரங்கள்ல ஒரு மரம் இருக்கிறது, லா யஸ்குது வரக்குஹா, அதனுடைய இலைகள் உதிராது, வஹிய மஸலுல் முஸ்லிம், அது ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் அப்படின்னு செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஹத்தசூனி மாஹிய, அது என்ன, ஹத்திசூனி மாஹிய, அது என்ன மரம் எனக்கு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, அவங்க பல்வேறு மரங்கள் என்ன செய்றாங்க, ஷஜருல் பாதியா, அது கிராமத்தில் உள்ள ஒரு மரம் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய அவங்க சபையிலே ரொம்ப சின்ன சஹாபி. அப்போ அவங்க சொல்றாங்க, வகஃபி நஃப்சி அன்னஹா நஹ்லா, என்னுடைய உள்ளத்துல அது பேரித்த மரம் தான் என்று எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய உள்ளத்துல அதுக்குரிய விடை எனக்கு என்ன செஞ்சது தெரிஞ்சது. என்றாலும் அவங்க என்ன பார்க்குறாங்க, நான் வெட்கப்பட்டேன், பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில், மார்க்கத்தை கரைத்து குடித்தவர்கள்லாம் இருக்கக்கூடிய சபையில் நாம சொல்லி அவங்க சொன்ன தப்பாயிட்டுனா அது நல்லா இருக்காது சொல்லி வெட்கப்பட்டு என்ன செஞ்சு நான் ரொம்ப அமைதியாக இருந்து விட்டேன் அப்படின்னு என்ன செய்றாங்க இப்னு உமர் சொல்றாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அஹ்பிர்னா பிஹா, அது எந்த மரம் என்று எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்ன உடனே நபியான சொல்றாங்க, ஹிய நஹ்லத்து, அது பேரித்த மரம். பேரித்த மரம் என்ன செய்யாது, அதனுடைய இலைகள் உதிராது. அது அது ஒரு மூமினுக்கு உதாரணம். ஒரு மூமின் மார்க்க பிடிப்புல அப்படித்தான் இருக்கணும். அதனுடைய கனிகள் எப்படி ரொம்ப இனிமையாக இருக்கிறதோ, அது எப்படி ஒருபோதும் அது வளைந்து இருக்காது, அது போன்று கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு பேரித்த மரம் உதாரணமாக இருக்கிறது. தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபா க ஷஜரத்தின் தையிபா, அல்லாஹ் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு மரத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், உதாரணமாக சொல்கின்றான். ஒருவனுடைய உள்ளத்துல ஏகத்துவ கொள்கை போய்விட்டால் அது ஒரு பரிசுத்தமான மரம். அந்த மரம் எப்படி இருக்கும், அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆணி வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபருஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் என்ன செய்யும், வானளாவி அது விரிந்து இருக்கும். அதனுடைய கனிகளை ஒவ்வொரு பருவத்திலும் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகத்துவ கொள்கைக்கு சொல்லக்கூடிய உதாரணம் என்று சொல்ல ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் அவங்கள்ட்ட நல்லதுதான் மக்களுக்கு என்ன செய்யும், வெளிப்படும். எப்படி ஒரு மரத்தினுடைய வேர் ரொம்ப ஆழமாக, நல்ல மரத்தினுடைய வேர் ஆழமாக எடுப்பதற்காக சேர்த்தோம்னா அசத்திய கொள்கை தான் செய்வான், உள்ள திணிப்பான். ஒரு தௌஹீத் சகோதரர், நம்ம ஊர்ல இருந்து ஒரு தௌஹீத் சகோதரர் செஞ்சாரு,
மெட்ராஸில் வந்து கிரசண்ட் காலேஜில் கொண்டு போய் நான் சேர்க்க போகிறேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் பிள்ளைய வந்து நெருப்பில் தூக்கி போடுறோன்னு சரி, அந்த கிரசண்ட் காலேஜில் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சரி, என்ன அந்த உலக படிப்போட மார்க்க படிப்பும் ஒன்னா நம்புவாங்க, தர்காவில் போய் முற்ற மாதிரி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஒரு தௌஹீத் சகோதரர் என்ன செஞ்சார், அவள் பையனை கொண்டு போய் சேர்த்துட்டார். சேர்த்தா அவன் படித்து முடிச்சு வர்றான். அவன் தான் இறந்தவங்களுக்கு செவியே இருக்கும், அதெல்லாம் தர்காவில் போய் நம்ம என்ன செய்யணும், கையேந்தி கேட்கணும். அவங்க அல்லாட்ட இன்னும் 2-3 சஹாபாக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை எடுத்தாலே நம்ம அது 2-3 நாள் என்ன செய்ய வேண்டியிருக்கும். நாம் தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இதோடு நாம் என்ன செய்ய முடிச்சுக்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போது வஹி இறங்கும். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அப்படியே என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். சஹாபாக்களுக்கு வஹி எழுதக்கூடிய எழுத்தர்கள் இருந்தாங்க. 10-40 பேர்கிட்ட என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சு விடுவாங்க, அந்த இறை செய்தி குர்ஆன் ஆயத்துக்களை எழுதி வச்சுக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையில ஓதுவாங்க. சஹாபாக்கள் அவங்கவுங்க தொழுகை என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அது மாதிரி ரமலான் மாசத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வசனம் இறங்குச்சுன்னா அது ஒரு எலும்புல, ஒரு பட்டையில, ஒரு ஓலையில இந்த மாதிரி என்ன செய்ய போகணும், அது எழுதப்பட்டு இருக்கும். அது ஒரு நம்ம சூரா ஃபாத்திஹா சூரா ஃபர்ஸ்ட், அல் பக்ரா அத்தியாயம் 2வது இப்படி கிடையாது. அல் பக்ரா அத்தியாயத்துல வசனங்கள் வரிசையா இருக்கும், ஆனா அது தனியா ஒன்று எழுதப்பட்டிருக்கும். ஃபாத்திஹா சூரா தனியா ஒன்று எழுதியிருக்கும், ஒரு ஓலையில் எழுதியிருக்கும். இவனோட ஒரு பட்டையில இப்படி எழுதி செய்வாங்க. குர்ஆன்கள் வசனங்கள் வந்து ஒரு வரிசைப்படி இல்லாமல் அது வந்து தனித்தனியாக என்ன செஞ்சிருந்தாங்க, எழுதி வச்சிருந்தாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஓதும் வருஷப்படி ஓதுவாங்க. எப்படி வருஷப்படி ஓதுவாங்க, அவங்க இரவு தொழுகும் போது முதல்ல பக்ரா ஓதுனாங்க, அடுத்து ஆல இம்ரான் ஓதுனாங்க. இப்படிலாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒரு தர்த்தீப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருந்தாங்க, காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள் கடைசியில் வருது பாருங்க, அதை ஒரு தர்த்தீபா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க உயிரோடு வாழும்போது ஓதுவாங்க. ஒரு ஆயத்து இறங்குச்சுன்னா இந்த ஆயத்தை இந்த அத்தியாயத்துல இத்தனாவது வசனமா வைங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் உத்தரவிடுவாங்க. லவு ஹாதில் ஆயா ஃபி ஹாதிஹி சூரா, இந்த வசனத்தை இந்த சூறாவில் என்ன செய்யுங்க, வைங்கன்னு வஹி எழுதக்கூடியவங்களுக்கு உத்தரவிடுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது குர்ஆன் முழுவதும் என்ன செய்யப்பட்டாச்சு, அது வந்து தொகுக்கப்பட்டாச்சு. சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல இருந்துச்சு, ஆனா தனித்தனியா இருந்துச்சு, ஒரே தொகுப்பா என்ன செய்யல இல்ல. அம்மா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே யமாமா யுத்தம் அப்படி ஒரு யுத்தம் என்ன செய்ய நடக்குது. அந்த யமாமா யுத்தத்துல கொல்லப்பட்ட சஹாபாக்கள்ல அதிகமானவர்கள் குர்ஆனை முழுமையா மனப்பாடம் செய்த அதிகமான சஹாபாக்கள் வந்து என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அப்ப இது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பெரிய கவலை என்ன செய்து உண்டாச்சு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வர்றாங்க, இந்த மாதிரி யமாமா யுத்தத்தில் அதிகமான குர்ஆக்கள் ஹாஃபிதுகள் வந்து கொல்லப்பட்டாங்க. எப்படி ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டுக்கிட்டே போனா குர்ஆன் அவங்கள வச்சு அடுத்தடுத்த மக்களுக்கு என்ன செய்யுது, வாய் வழியாக போய் கொண்டிருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும், குர்ஆனை வந்து ஒரே தொகுப்பாக நம்ம இந்த ஹாஃபிதுகள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், குர்ஆனை வந்து ஒரே தொகுப்பா வந்து நம்ம கொண்டு சேர்த்துடணும் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி ஒன்றும் செய்யலையே, நாம அது எப்படி செய்யறது அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க முதல்ல மறுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்க என்ன செஞ்சாருன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்துல வந்து இது சரிதான், குர்ஆனை தொகுத்தல் என்பது அது வந்து குர்ஆனை பாதுகாப்பதற்குரிய ஒரு உலக வழிமுறை. அன்றைய காலத்துல அவங்க ஒரே தொகுப்பா தொகுத்தாங்க. அதுக்கு பிறகு அச்சு முறை வந்தது. இன்றைக்கு நாம டேப்லெட்ல வச்சிருக்கிறோம், கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறோம், இது இல்லாம வச்சு குர்ஆன் என்ன செய்யப்படுது, குர்ஆனை ஓதுவதுதான் மார்க்கம், ஓசை தான் குர்ஆன். அதை வந்து ஓதுவதற்குரிய ஒரு வழிமுறை தான் அதை தொகுப்பது. அதனுடைய அந்த வசனங்கள் என்ன செய்யக்கூடாது, தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, சம்மதிச்சோன்னா ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அழைக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, இந்த மாதிரி யமாமா யுத்தத்தில் வந்து அதிகமான ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டாங்க. உமர் அவர்கள் வந்து எங்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க, குர்ஆனை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரே தொகுப்பாக வந்து நாம் தொகுக்க வேண்டும். அது வந்து முதல்ல எனக்கு அது சரியா படல. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி ஒரு விசாலமாக்கினானோ அது போன்று என்னுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் செய்து விட்டான், தெளிவை கொடுத்து விட்டான். நீங்க வந்து ஒரு ரசூலுல்லாஹ் காலத்துல வஹி எழுதக்கூடியவங்களா இருந்தீங்க, ஒரு திறமையான ஒரு இளைஞராகவும் நீங்க என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. இளைஞர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் காலத்துல எப்படி இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம்.
இன்றைய காலத்தில் உள்ள இளைஞர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த இளைஞர்களை பார்த்து, சஹாபி இளைஞர்களை பார்த்து நாம என்ன செய்யணும், படிப்பினைகளை பெற வேண்டும். அப்ப நீங்க ஒரு திறமையான இளைஞரா இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, எல்லா காரிகள்கிட்டையும் போய் பேசி அவங்க என்னென்ன எழுதி வச்சிருக்கிறாங்க எல்லாம் இப்போ சஹாபாக எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு சஹாபி எழுதி இருக்கும் போது ஒரு வாவை விட்டான்னு வச்சுக்கிடுங்க, இன்னொரு சஹாபியுடைய இட வாங்கி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஒரு 10 பேர்ட்ட ஓதி காட்டும் போது தெரிஞ்சிடும். ஏன்னா உள்ளங்கள், குர்ஆன் உள்ளங்கள்ல பாதுகாக்கப்பட்டு சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி ஞானம் வழங்கப்பட்டவங்களுடைய உள்ளங்கள் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும், இந்த குர்ஆனை எல்லாரும் அவங்கவுங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, ஏது ரொம்ப துல்லியமாக மக்களுடைய உள்ளங்கள்ல இருக்குது, ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாம நீ என்ன செய்யணும், அதை கரெக்டா தொகுத்துறணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சையத் இப்னு சாபித் சொல்றாங்க, எனக்கு இந்த பொறுப்பை தர்றதுக்கு போல ஒரு மலையை புரட்டுற வேலையை தந்திருந்தா அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு எழுத்து கூடிடக்கூடாது, இல்லை ஒரு எழுத்து கூடிட்டா கூட அது தவறாயிரும், ஒரு எழுத்து மிஸ் ஆயிட்டா கூட பிரச்சனையாயிரும். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவில் இருந்த எல்லா காரிகள் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப ஓத கேட்டு, ஏன்னா மனசுல கரெக்டா அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்திருக்கிறாங்க, அவங்க எழுதி வச்சிருக்கிற அந்த சுவடிகள் எல்லாத்தையும் கரெக்டா எழுதியிருக்காங்களான்னு பார்த்து, பலரும் எழுதியிருப்பாங்க, அதையெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப ஓத கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சிறு பிழை கூட இல்லாமல், சிறு பிழைனா எழுத்துல வரும், அதாவது உச்சரிப்புல மாறாது, உச்சரிப்புல என்ன செய்யலாம் கரெக்டா இருக்கும், எழுத்துல வரும்போது சில இடங்கள் என்ன செஞ்சிருக்கும், சீனுக்கு பல சாது வந்திருக்கும், ஆனா உச்சரிப்புல என்ன செய்யாது, அது மாறாது. அப்ப அந்த மாதிரி கரெக்டா என்ன செய்யறாங்க, சையத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல குர்ஆனை ஒரே தொகுப்பாக ஒரு சின்ன எழுத்து கூட விடுபடாமல் பல்வேறு காரிகள் திரும்ப 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 ஓத கேட்டு, பல்வேறு எழுதி வைக்க நபிகள் காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட அந்த ஏடுகளை எல்லாம் திரும்ப திரும்ப பார்வையிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அது ஒரே தொகுப்பாக அவங்க கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த ஏற்பாட்டுக்கு அடிப்படையான ஒரு காரணமா இருந்தது யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இந்த குர்ஆன் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய காலத்தில் என்ன செய்யப்படுது, தொகுக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலையும் அது இன்னும் மேம்படுத்தப்படுகிறது. கண்டிப்பாக சில வித்தியாசங்கள் இருக்குது, அது இன்ஷா அல்லாஹ் நமக்கு இன்னொரு டைம் கிடைச்சா நம்ம என்ன செய்யலாம், குர்ஆன் அபூபக்கர் சித்திக் அவங்க செய்த உழைப்பு என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்த உழைப்பு என்ன என்பதை நம்ம வித்தியாசத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி குர்ஆன் ஒரே தொகுப்பாக தொகுக்கப்படுவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவங்களுடைய உள்ளத்துல தான் அந்த எண்ணம் இறைவனுடைய நாட்டப்படி என்ன செஞ்சிருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண தருவாய், எப்படி அவங்களுடைய மரணம் நடந்தது என்பது பற்றிய அந்த வரலாறுக்குள் நாம் செல்வோம். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம